Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைட் ரிஃப்ராக்ஷன்ல செகண்ட் டாபிக்கான ரிஃப்ராக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா டவுட்டோட எந்த விஷயத்தையுமே கேரி பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? சோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பேசிக்கா பார்ப்போம். See, so refraction of light நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு வெசல் மாதிரி கிளாஸ் பாக்ஸ் இல்ல கிளாஸ் டம்ளர் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அதுல ஒரு பென்சிலை வச்சு நீங்க ஃபீல் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி சி இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? அந்த பென்சில் பெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இததான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாவே செக் பண்ணிடலாம் இப்படிதான் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி, சரிங்களா? ஸோ ரியலாவே செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படின்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? கிளாஸ்ல வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பென்சில்ல உள்ள வைக்கிறேன். தெரியுதான்னு செக் பண்ணுங்க. சோ பென்சில் பெண்டான மாதிரி ஃபீல் இருக்கா? ஈவன் இது இங்க இருந்து பார்க்கும்போது பென்சில் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலி ஃபுல் பென்சில் தான். ஓகேவா? இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா லைட் இது மேல படும்போது ரிஃப்ராக்ட் ஆகி இதோட பாத் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு பதிலாக லைட்டா அவே ஃப்ரம் த நார்மலோ டுவர்ட்ஸ் நார்மலோ எந்த மீடியம்ல வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு விசிபிளா தெரியுதா? ஓகே, கரெக்டா? சோ இப்போ இது வழியா என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, லைட் சீம்ஸ் டு டிராவல் அலாங் ஸ்ட்ரைட் லைன் பாத் இன் த டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஒரு டிரான்ஸ்பரண்டான மீடியம்ல லைட் ஸ்ட்ரைட்டா தான் டிராவல் பண்ண போகுது. லைட் டஸ் நாட் டிராவல் இன் த சேம் டைரக்ஷன் இன் ஆல் மீடியம். எல்லா மீடியம்லயும் ஆனா அதே மாதிரி தான் டிராவல் பண்ணுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நாட். ஸோ it appears that when traveling opaque from one medium to another, the direction of propagation of light in the second medium change. இப்ப ஏர் ஒரு மீடியம், இங்க வாட்டர் ஒரு மீடியம். See, நான் இதுதான் சொல்ல வரேன். ஆக்சுவலி பாருங்க, இது ஏர்ல ஸ்ட்ரைட்டா தெரியுற பென்சில் உங்களுக்கு வாட்டர் மீடியம்குள்ள அதோட லைட் என்ட்ரி ஆகும் போது இட் ஷோஸ் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஏர்ன்ற ஒரு மீடியம், வாட்டர்ன்றது இன்னொரு மீடியம். இங்க ஏர்ல இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா தான் தெரியும். ஈவன் வாட்டருக்குள்ள இருக்கும்போது கூட பாருங்களா, அந்த வாட்டர் மீடியம்குள்ள அதோட பொசிஷன் எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கும். பட் ஆனா ரெண்டுத்துலயுமே நம்மளோட ஐஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி பார்க்கும்போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இதுல படிப்போம், சரிங்களா? சோ இட்ஸ் ஈஸியஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள லைட் டிராவல் பண்ணும்போது ரிஃப்ராக்ஷன் அக்கர்ஸ். அதாவது அது இந்த நார்மல்ல இருந்து டுவர்ட்ஸ்லயோ இல்ல அவேலையோ டுவர்ட்ஸ் உள்ள வர்றது, அதாவது இந்த சென்டர் லைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே டிராவல் ஆகுறது. இப்படி வர வேண்டிய லைட் டுவர்ட்ஸ் நார்மலா போயிருக்கு. இன்கேஸ் இப்படி போய் இருந்துச்சுன்னா அவே ஃப்ரம் த நார்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ this is purely based on density, purely based on refractive index of the medium அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுவே ஆயிலா இருந்தா இன்னும் ரிஃப்ராக்ஷன் அதிகமா இருக்கும், சரிங்களா? Refraction is varied in different mediums such as kerosene, turpentine, transparent plastic slab. ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம ரெண்டு பினாமினா பார்த்திருப்போம். என்னன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நார்மலா நம்ம ஐசைட்ல இருந்து பார்க்கும்போது அதோட டெப்த் கம்மியா இருக்க மாதிரி we just feel. ஓகேவா? பட் ஆனா அதுக்குள்ள இறங்கும் போது இன்னும் டெப்த் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கான்செப்ட்ல. சோ
this is purely because of refraction. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த லெமனை வந்து ஒரு கிளாஸ்ல போடுறீங்க, அப்படியே பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா தெரியும்ல. this is also be a part of refractive index. refractive index ஓட கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஈவன் ரிஃப்ராக்ஷன் டாபிக் உள்ளதான் இது எல்லாமே வரும். சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு காயினை போட்டுக்கிறாங்க. நார்மலா நம்ம பார்க்கும்போது அந்த காயின் வந்து மேல இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப டெப்த் இல்லாம மேல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவல் பொசிஷன் இட்ஸ் இன் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ். ஓகேவா? சோ இங்க இருக்கிறது எப்படி இங்க தெரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் அப்பேரண்ட் டெப்த், ரியல் டெப்த் அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆக்சுவலி இப்ப பண்ணது. சேம் அதே மாதிரி கிளாஸ்ல வந்து ஒரு இதுவை வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு திருப்பி பாக்குறாங்க, அது மேல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு. ஓகேவா? ask them to pour the water into bowl without disturbing the coin becomes visible again. This is because the coin appears slightly raised above the actual position. actual positionல இருந்து கொஞ்சம் மேல இருக்க மாதிரி you just feel. ஓகேவா? தண்ணி ஊத்த ஊத்த அது மேல வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் due to refraction. ஓகேவா? ஆனா ஆக்சுவல் பொசிஷன் அதான், அதே பொசிஷன்ல தான் அது இருக்கும். தேர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். சோ இட்ஸ் a reflection of light in the ஒரு கிளாஸ் லேப் மாதிரி வச்சுக்கலாம். லைட் இங்க படுதுன்னா இது என்ன ஆகும்? இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். திஸ் இஸ் போத் ஆர் ஏர், இது கிளாஸ். சோ ஏர்ல இருந்து கிளாஸ் போகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ராக்ஷன் டுவர்ட்ஸ் நார்மலா, அவே ஃப்ரம் த நார்மலா அப்படின்னு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் நார்மல். சாரி, அவே ஃப்ரம் த நார்மல். பிகாஸ் ஏன் அவே ஃப்ரம் த நார்மலா டுவர்ட்ஸ் நார்மலான்றதுல ஒரு டவுட். சொல்லுங்க, எதுவா இருந்தா அவே ஃப்ரம் த நார்மல், எப்படி இருந்தா டுவர்ட்ஸ் நார்மல்? ஏரோட டென்சிட்டியை விட கிளாஸோட டென்சிட்டி இஸ் ஹையர். ஓகேவா? சோ இது என்ன ஆகும்னா இப்படி போற அந்த லைன் வந்து டென்சிட்டினால அதோட ஸ்பீடு கம்மியாகி டுவர்ட்ஸ் நார்மல்ல டிராவல் பண்ணும். இன்கேஸ் இதோட டென்சிட்டியை விட இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? அவே ஃப்ரம் த நார்மலா இருக்கும் இதோட டென்சிட்டி அதிகமா இருந்தா. அவ்வளவுதான் பேசிக் கான்செப்ட். சோ இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் வராங்க. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் the reactions happens. அதாவது ஒரு கிளாஸ் லேப் எடுத்துக்கிறாங்க, ஏபிசிடி மார்க் பண்ணிக்கிறாங்க. சோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்க 2 பின் மார்க் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்க 2 பின் மார்க் பண்ணிப்பாங்க. சோ இதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் இன் பிட்வீன்ல உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஷன்ல ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். Draw outline ABCD to fix 2 pins E and F. F ன்ற பின்ன மார்க் பண்றீங்க. So vertically incline the line joining the pins inclined to the edge AB. ன்ற எட்ஜ்ல மார்க் பண்ணிட்டீங்க. இந்த AB எட்ஜ்ல 2 பின் மார்க் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். So look at the pin EF to the opposite edge. Fix 2 pins G and H. இதோட இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடுல அதோட இது தெரியும்ல, ரிஃப்ராக்ட் ஆகி வர லைட். சோ அதுக்காக G and H ன்ற 2 பின்ன வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க அதோட இமேஜ்க்காக. ஓகேவா? லைஸ் ஆன் தி ஸ்ட்ரைட் லைன். ரிமூவ் தி பின்ஸ். ஸ்லாப் எடுத்துறீங்க, இதே ரிமூவ் பண்ணிடுறீங்க. சோ இதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணி பாக்குறீங்க. ஆப்வியஸ்லி இது டைரக்டா ஸ்ட்ரைட்டா எல்லாம் கனெக்ட் ஆகாது. இட்ஸ் டிவியேட், டிஃப்ளாக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? They join the position of tip and the pin E and F produce a line up to AB. Let EF meet AB at O. Similarly, join the position of tip GH and produce up in the CD. ஓகேவா? CD ல இந்த லைன் ஜாயின் பண்றீங்க, இது 2 பிட்வீன்ல இருக்கிறதையும் இப்படி கனெக்ட் பண்றீங்க. ஓகேவா? join OO dash to produce EF to the P. ஓகேவா? சோ இட்ஸ் a பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப டீடைலா டெப்தாலாம் இல்ல. உண்மையிலே ஒரு கிளாஸ் வச்சுக்கிறாங்க, அதுக்கு லைட் பாஸ் ஆகிற பாயிண்ட்ல 2 பின்ன மார்க் பண்றாங்க. இதோட ரிஃப்ராக்ஷன் அங்க தெரியும்ல, அதுக்காக 2 பின்னு. சோ ஆஃப்டர் தட் யூ ஆர் ரிமூவிங் த கிளாஸ்ல, தென் அந்த பாயிண்ட வந்து மார்க் பண்றீங்க, அவ்வளவுதான். பின்னையும் கிளாஸ்ல போய் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணும்போது இதோட ஷேப் இப்படி இருக்க வேண்டியது ஜஸ்ட் ரிஃப்ராக்ட் ஆகி இந்த மாதிரி பொசிஷன்ல கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க மீடியம் 1, மீடியம் 2, மீடியம் 3.
ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது law of reflection of light. ரிஃப்ளெக்ஷனுக்கு ரெண்டு லா இருந்த மாதிரி ரிஃப்ராக்ஷனுக்கும் you have two laws. Inclined incident ray, reflected ray and normal to the interface of two transparent media at the point of incidence all lies in its name plane. அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்ட் ஆக போற ரே, அதுக்கப்புறம் இந்த நார்மல் மூணுமே செப்பரேட் பண்றது இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் மீடியா அப்படின்றது எதை மீன் பண்றாங்கன்னா இன்டர்ஃபேஸ், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியமை செப்பரேட் பண்ற ஒரு இமேஜினரி லைன், ஆக்சுவல் லைன்ல இமேஜினரி லைன். அதுக்கு இது மூணுமே ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரே பிளேன்ல தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் தட் பிளேன். ஓகேவா? The ratio of sin of angle of incident to sin of angle of refraction is constant. Sin I by sin R equal to constant. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம refractive index அப்படின்னு சொல்லுவோம். refractive index, the constant value is called refractive index of second medium with respect to one. second medium பொறுத்து refractive index for first medium எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்றதுதான் இது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னும் போது the ratio of the speed of light in the speed of media. So refractive index exactly எப்படி define பண்ணலாம்னா it's a ratio between speed of light in air to speed of light in medium. அவ்வளவுதான். ratio of speed of light in pair of medium. இல்லனா ரெண்டுமே வேற வேற மீடியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு வாட்டர் ஒன்னு கெரோசின், ஸ்பீட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மீடியம் கெரோசின். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் வாட்டர், ஸ்பீட் ஆஃப் லைட் அட் வேக்யூம் எவ்வளவு 3 to 10 power 8, ஈவன் ஏர்லயும் இதுதான். ஓகேவா? இதுதான் கன்சிடர் பண்ணிப்போம். இட் ரெடியூசஸ் கன்சிடரபிளி இன் கிளாஸ் ஆர் வாட்டர். ஆனா கிளாஸ் வாட்டர்ல அந்த அவ்வளவு ஏர்ல அவ்வளவு ஸ்பீடா அந்த லைட் என்ன ஆகும்னா கிளாஸ்லயோ இல்ல வாட்டர் கூடயோ என்ட்ரி ஆகும்போது என்ன ஆயிடும், ஆப்வியஸ்லி அதோட ஸ்பீட் டவுன் ஆயிடும். பிகாஸ் அதோட டென்சிட்டி இருக்குல்ல, ஏர்ல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், சோ அது ஈஸியா மூவ் ஆகும். அதுவே வாட்டர்னும் போது வாட்டரோட டென்சிட்டியை மீறி அது பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகும்போது அதோட ஸ்பீடு வந்து நிறைய இன்ட்ரன்ஸ் மாலிகுலோட இன்ட்ரன்ஸ்னால டவுன் ஆகும். ஓகே, ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகும்போது ரொம்ப அவேல போகாம டுவர்ட்ஸ் நார்மலுக்கு பொறுமையா ஸ்பீடு வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே ஓகே. So consider a ray of light traveling from medium 1 to medium 2. medium 1 ல இருந்து medium 2 ல ஒரு லைட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. Then refractive index of medium 2. medium 2 ஓட refractive index எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 2/1 போட்டுருக்காங்களா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1 by ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2. அதுவே 1 with respect to 2 அதுக்கு பதில் 2 with respect to 1 னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2 divided by ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1. அவ்வளவுதான். இதான் ரிலேட்டிவ் velocity, refractive index அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல மென்ஷன் பண்றாங்க. இது refractive index ஓட ஃபார்முலா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இதுதான் 1 with respect to 2 னா 2/1, 2 with respect to 1 னா 1/2. அவ்வளவுதான். ஓகேவா? The ratio of speed of light in vacuum or air and the medium 2 is called absolute refractive index. In case medium 1 னா வந்து நீங்க ஏர் இல்ல வேக்யூம் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கூட இன்னொரு மீடியம் எப்படி இருக்கும் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதோட ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, ஸ்பீட் ரேஷியோ தான் வந்து நம்மளோட அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? if c is the speed of light in air, v is the speed of light in the medium, the refractive index of medium nm is nm equal to speed of light in air. first of speed of light in the medium, அவ்வளவுதான். c by v. c ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 3 into 10 power 8. ஓகேவா? மீட்டர் per second. மறந்துடாதீங்க. So the absolute refractive index of medium is simply called refractive index. Absolute refractive index அந்த டைம்ல just refractive index அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே it's more than enough. Refractive index of water எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.33. So எப்படின்னா வந்து 3 into 10 power 8 speed of light in water 1000 கன்சிடர் பண்ணிப்பாங்க. So ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது you get 1.33. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸுக்கு 1.52. The ability of medium 2
refract light is exposed in terms of optically denser. எந்த அளவுக்கு அது லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் த சேம் அஸ் மாஸ் டென்சிட்டி. மாஸ் டென்சிட்டியும் ஆப்டிக்கல் டென்சிட்டியும் சேம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டிக்கல் டென்சர் மீடியம் மே நாட் ஹேவ் கிரேட்டர் மாஸ் டென்சிட்டி. கெரோசின் இஸ் ஆப்டிகலி டென்சர் தென் வாட்டர். கெரோசினோட டென்சிட்டி அதிகம், ஓகேவா, ஆனா மாஸ் டென்சிட்டி வந்து கம்மி, ஓகேவா, மறந்துடாதீங்க வாட்டரோட. ஓகே, இதுல சிலது கொடுத்திருக்காங்க. ஏர், ஐஸ், வாட்டர், ஆல்கஹால், கெரோசின், ஃபியூஸ்டு குவார்ட்ஸ், டர்பன்டைன், பென்சின், கிரவுன் கிளாஸ், ராக் சால்ட், ரூபி, சபர், டைமண்ட். டைமண்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர், வாட்டருக்குலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கிற டேர்ம்ஸ். ஈவன் அவங்க கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, then refractive index. Refractive index na in the term rarer medium and denser medium actually mean optically rarer and optically denser. அப்ப rarer medium denser medium ன்றது எதை மீன் பண்றாங்கன்னா மாஸ் வச்சு இல்ல ஆப்டிக்கலா, அதாவது லைட்டை பேஸ் பண்ணி அது ரேரரா டென்சரான்னு மென்ஷன் பண்றாங்க. மீடியம் ஆஃப் லார்ஜ் refractive index is optically denser. மீடியம் ஆஃப் லார்ஜர் அதிகமா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது இருக்கோ அது ஆப்டிகலி டென்சர் சொல்லுவாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது கம்மியா இருக்கோ அதை வந்து ஆப்டிகலி ரேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. the speed of light is higher in the rarer medium. அப்போ ரேரர் மீடியம்னா ரொம்ப டென்சிட்டி கம்மியா உள்ள மீடியம், சோ லைட் அந்த வேகத்துல போயிட்டு வந்துடும், ஓகேவா. அதுவே ரொம்ப டென்சரான ஒரு மீடியம்னா ரொம்ப ஸ்லோவா பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும், ஓகேவா. அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி, ஓகேவா. ஏர்ல இருக்கிறத விட ரொம்ப ஸ்லோவா அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா நான் வச்சுக்கணும்னா ரேரர் மீடியம் அப்படின்னா வந்து ஜெட் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. டென்சர் மீடியம்னா வந்து பஸ் ஸ்பீட்ல போகும், ஓகேவா. ரொம்ப ஸ்லோவா போகும், அதை மீன் பண்றேன், ஓகேவா. சம்பவம் when they travel from denser medium to rarer medium it speed up and bend away from the normal. இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். the ray of light travel from rarer to denser. rarer mediumல இருந்து denser மீடியத்துக்கு போச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து குறையும், டென்சர் மீடியம்குள்ள என்ட்ரி ஆகுது, so reduce ஆகும்போது இட்ஸ் bends towards a normal, ஓகேவா. when it is travel from denserல இருந்து லைட்டர் வருதுன்னா லைட்டர் வரும்போது ரொம்ப ஸ்பீடா டிராபிக்கே இல்லாத ரோட்ல எப்படி போவோமோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிடும். சோ இதோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். நார்மல்ல இருந்து வெளியே அப்படியே மூவ் ஆகி போகும். அதாவது இதான் நார்மல்னா டென்சர்ல இருந்து ரேரர் வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல், வெளியே போயிடும், ஸ்பீடா போயிடும். இது ரேரர்ல இருந்து டென்சர். சோ இப்படி போகும்போது இப்படியே பொறுமையா ஸ்லோ டவுன் ஆகி கீழே, ஓகேவா. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரிஃப்ராக்ஷன் பை ஸ்பெரிக்கல் லென்ஸ், ஓகேவா. ஸ்பெரிக்கல் லென்ஸ் கான்செப்ட் எல்லாமே, ஸ்பெரிக்கல் லென்ஸ்னா என்ன, லென்ஸ்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணும், அதோட கான்செப்ட் என்ன, அதோட ரே டயக்ராம் என்ன, ஓகேவா, அதுக்கு சைன் கன்வர்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.